வரிசையா நடந்துகிட்டே இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, திருவனந்தபுரத்துல ஒரு அம்மா டிவி பார்க்கறதுக்கு பிள்ளை தடையா இருந்துச்சுன்னு சொல்லி கோவத்துல பிள்ளையை தூக்கி வாஷிங் மிஷின்ல போட்டு கொலை பண்ணிட்டாங்க. இதே மாதிரி திருச்சியில ஒரு அம்மா கணவர்கிட்ட செல்போன் கேட்டிருக்கிறாங்க. செல்போன் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு கணவர் சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டாரு. கோவத்துல பிள்ளையை கொண்டு போய் திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர்கிட்ட, அந்த வழிபோக்கர் ஒருத்தர், அவர்கிட்ட பிள்ளையை, அழகான பிள்ளை, வித்துட்டு செல்போன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, கடைசி காலத்தில் அன்பில்லாத தன்மை. வேதம் சொல்லுகிறது அன்பு தணிந்து போகும், போச்சு, முடிஞ்சிருச்சு, இதான் கடைசி அடையாளம் நான் நினைப்பேன். எப்பவுமே அதான் நினைப்பேன். ஆண்டவர் அழகான குடும்பத்தை உண்டாக்கி பிள்ளைகளை கொடுத்தார். இந்த குடும்பம் பிள்ளைகளுக்காகத்தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மற்றது எல்லாமே நீங்க பார்க்குற வேலை, நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே என்னத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு தான் கர்த்தர் கொடுத்தார். இப்போ நமக்கு வேலைக்கு தடையா இருக்குதுன்னு குடும்பத்தை விட்டு பிரிகிறோம், சம்பாதிக்கணும்னு சொல்லி குடும்பத்தை விட்டு பிரிகிறோம், பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும், நல்லபடியாக வாழ வைக்கணும்னு சொல்லி பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டில் வேலை பார்த்து நல்லா 10 வருஷம் கழிச்சு சம்பாரிச்சுட்டு அனுப்பி பிள்ளைய படிக்க வைக்கிறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா அன்பு கிடைக்க மாட்டேங்குது.